குமரி மாவட்டம் தக்கலையிலிருந்து நியாசுதீன் என்பவர் கேட்கிறார், எனது தாயாருக்காக தொழுகையிலும் அவரது கபரிலும் துவா செய்தால் அது இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று அவர் கேட்கிறார். பொதுவாக நம்ம இறந்து போனவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் ஜனாசா என்ற ஒரு தொழுகையை நடத்துகிறோம். இந்த ஜனாசா தொழுகையில் இறந்து போனவருக்காக வேண்டி அனைவரும் கேட்கிற பிரார்த்தனை இறைவன்கிட்ட எப்படி மதிக்கப்படுமோ அதை விட கூடுதலாக ஒருவர் இறந்து போய்விட்டாரே ஆனால் அவருடைய பிள்ளைகள் கேட்கிற அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் என்று மட்டும் இல்லாமல் பொதுவாகவே குறிப்பிடுகிறார்கள். தொழுகையிலையும் தொழுகைக்கு வெளியிலையும் கபூர்லையும் அந்த கபூருக்கு வெளியிலையும் எங்கே இருந்து கொண்டு ஒரு குழந்தை ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திப்பார்கள் ஆனால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு இருப்பதாக பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதா மாத்தல் இன்சானு இன் கதா அனுகு அமலுகு இல்லாமின் சலாஸ், ஒருவர் இறந்து விட்டால் 3 செயல்களை தவிர அவருடைய அனைத்து அமல்களும் முடிவுக்கு வந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3 செயல்களுக்கான அந்த பலன் மட்டும் இறந்த பிறகு அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று என்ன? சதகத்துன் ஜாரியா, அவர் செய்த நிலையான தர்மம். மரணிப்பதற்கு முன்னால் ஒருத்தர் தர்மம் செய்கிறார், உடனடியாக ஒருத்தருடைய பசியை போக்குறாரு, ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறாரு. இது அப்போதைக்கு அவர் செய்யக்கூடிய தர்மம். அந்த தர்மம் அதோடு முடிஞ்சு போயிடும், இதற்கு நன்மை இருக்கிறது. ஆனால் அவர் இறந்து போன பிறகும் அவருக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு போகிறாரு, பள்ளிவாசை கட்டிட்டு போகிறாரு, மரசா உருவாக்கிட்டு போகிறாரு, இந்த மாதிரி அனாதைகளை உருவாக்கிட்டு போகிறாரு, இப்படி ஒரு லைப்ரரி உண்டாக்குறாரு. அவருடைய இறப்பிற்கு பிறகும் நன்மை செய்கிற மாதிரி அவர் ஒரு அமலை செய்துவிட்டு போவாரே ஆனால் ஒரு தர்மத்தை செய்தால் எவ்வளவு காலம் அந்த தர்மத்தினால் மக்கள் பயனடைவார்களோ இவருக்கு அதனுடைய நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்முன் யுன்தஃபு பிஹி, ஒருவர் கற்ற பயனுள்ள கல்வி, ஒரு கல்வியை படிக்கிறாரு, அவரோட வைத்து கொண்டால் அதனால எந்த பயனும் கிடையாது. ஒரு பயனுள்ள கல்வியை படிக்கிறாரு, அதை மற்றவர்களுக்கும் அதை என்ன செய்கிறார், சொல்லித்தர்றாரு. இவர் இறந்த பிறகும் இவரால் கிடைத்த அந்த கல்வி அது போய்கிட்டே இருக்கும். அதனால் மக்கள் பயனடைவார்கள், அதனுடைய நன்மை இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்வளதுன் சாலிஹுன் எதுவுலகு, அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அவருடைய குழந்தையினுடைய துவா, பிள்ளையினுடைய துவா அப்படிங்கிறாங்க. அப்போ இறந்து போனவருக்காக வேண்டி அவருடைய பிள்ளை துவா செய்வாரே ஆனால், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், இறந்தவருக்காக வேண்டி அவங்க பிள்ளைகள் துவா செய்வார்களே ஆனால் அது தொழுகையில் செஞ்சாலும் சரி, தொழுகைக்கு வெளியே செஞ்சாலும் சரி, கபர்ஸ்தானில் போய் பண்ணாலும் சரி, கபர்ஸ்தானுக்கு வெளியே பண்ணாலும் சரி, அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற 3 நன்மைகளில் ஒரு நன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளைகள் செய்கிற துவாவை குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனவர்களுக்காக துவா செய்கிறதுக்காக கபர்ஸ்தானுக்கும் போயிருக்கிறாங்க. ஒருத்தரை அடக்கம் செய்து விட்டு அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் ஃபஇன்னஹுல் ஆன யுஸாலு, உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இப்போ அவர் விசாரிக்கப்பட இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. கபர்ஸ்தானில் நின்று கொண்டு ஒருத்தரை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மக்களை துவா செய்ய சொல்லி சொல்கிறார்கள். அப்போ அந்த இடத்துலையும் கபர்ஸ்தானில் என்ன செய்யலாம், இறந்து போன தாப்பனாருக்காக வேண்டி யாருக்காக வேண்டிய நம்ம துவா செய்யலாம். அதே மாதிரி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நீங்கள் ஜன்னத்துல் பக்கி மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மையவாடி, முஸ்லிம்களுடைய அந்த மையவாடியில் போய் அவங்களுக்காக வேண்டி அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக துவா செய்யுங்க இப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி துவா செய்து விட்டு வந்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் பார்க்குறோம். அப்போ இறந்து போனவங்களுடைய தாய்க்காக வேண்டியோ அல்லது உங்களுடைய உறவினர் யாருக்காக வேண்டியுமோ நீங்கள் ஜனாசா தொழுகையில் துவா செய்கிற மாதிரி 5 வேளை தொழுகையிலையும் துவா செய்யலாம், அது மாதிரி தொழுகைக்கு வெளியிலையும் துவா செய்யலாம். அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கல்ல, அங்கே போய் அவங்களுக்காக வேண்டி நமக்கு தெரிந்தவர்களுக்காக அல்ல தெரியாத மக்களுக்காக அங்கே போய் நம்ம சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறது, அந்த துவா என்ன செய்யும், அந்த இடத்துல நம்ம கபர்ஸ்தான்லையும் துவா செய்யலாம். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, சில துவாக்களை இறந்து போன பெற்றோருக்காக கேட்பதற்காக நமக்கு சொல்லித்தர்றான். என்ன வளம் சொல்லித்தர்றான்ல, குர்ஆனில் இதை நீங்கள் 14வது சூராவில் 41வது வசனத்தில் பார்க்கலாம். ரப்பனா கஃபிர்லி வலி வாலிதைய வலில் மூமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா
என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் அதே மாதிரி மூமின்களையும் தீர்ப்பு நாள் விசாரணை நாள் நடைபெறும்ல, அந்த நாளில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று என்னையும் மன்னிப்பாயாக என் பெற்றோரை மன்னிப்பாயாக இப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்லி தர்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தர்றான், ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தகல பைத்திய மூமின வலில் மூமினீன வல் மூமினாத், இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னோடு ஈமான் கொண்ட மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக இப்படின்னு ஒரு இறை தூருடைய துவாவை கூட அல்லாஹ் சொல்லித்தர்றான். அதனால நீங்க பொதுவாக உங்களுடைய தாய்க்காக வேண்டி அல்லது இறந்து விட்ட யாருக்காக வேண்டியும் தொழுகையிலையோ அல்லது கபர்ஸ்தான்லையோ போய் என்ன செய்யலாம், அவங்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். குறிப்பாக தாய் தகப்பனுக்காக புள்ள செய்யக்கூடிய துவாவுக்கு அல்லாட்ட ஒரு மதிப்பு இருக்கு, அந்த துவா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க துவாவை பத்தி மட்டும்தான் கேட்டிருக்கிறீங்க. இறந்து போனவருக்காக வேண்டி சில விஷயங்களை செய்யலான்ற மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. யாருமே என்ன செய்ய முடியாது. இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருத்தருடைய நன்மையை இன்னொருத்தருக்கு சேர்க்க முடியாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. ஒருத்தர் பண்ற பாவத்துக்கு அவர் தான் அதுக்கு பொறுப்பாளி, மற்றவர் பொறுப்பாளி ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் செய்யக்கூடிய நன்மை அவருக்கு தான் கிடைக்கும், இன்னொருத்தர் கிடைக்காது. அதுவும் குர்ஆன் சொல்லுது, வால்லைசலில் இன்சானி இல்லாமா சா, மனிதனுக்கு அவன் முயற்சி தரக்கூடிய கூலியை தவிர வேற எதுவும் கிடைக்காது இப்படின்னு நல்லா சொல்றான். இதுல இருந்து விதிவிலக்காக மார்க்கம் என்ன செய்யுதுண்டா, இறந்து போன தாய் தகப்பனுக்காக உறவினருக்காக சில விஷயங்களை செய்யலாம்னு அனுமதிக்குது. அதனால எதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறாங்கன்னு கேட்டா, இறந்து போனவருக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்று நம்ம யாருக்காவது தர்மம் செய்யணும்னு வைங்க, ஏழைகளுக்கு தர்மம் பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம், அல்ல துணிமணி வாங்கி கொடுத்துட்றோம், அல்ல வேற ஏதாவது ஒரு வகையில் ஏழைக்கு உதவி பண்றோம்னா, இறைவா இதனுடைய நன்மை அவங்களுக்கு சேர்த்துரு என்று நம்ம அவங்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக நம்ம ஒரு தர்மம் செய்தோமையானால் அது அவங்க தர்மம் செய்ததாக அல்லாஹ் செய்வான், அவங்களுக்கு அந்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அந்த மாதிரி அவங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் இருக்கும், ரமலான்ல கடமையான நோன்பு, அவங்க மேல உள்ள கடன் இதை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், வைக்கலாம். இறந்து போனவர் மேல ஹஜ்ஜு கடமையா இருந்து அவர் நிறைவேற்றவில்லையானால், நிறைவேற்ற இருக்கிறாங்க, அப்படி லேட்டாகி போயிருது, மூத்தாயிட்டாங்க, அதுக்கு இடையில அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம ஹஜ்ஜு செய்யலாம். ஹஜ்ஜு செய்யும் பொழுது அவங்களுக்கு உம்ராவும் செய்து கொள்ளலாம். இது மார்க்கத்தில் இறந்தவருக்காக செய்யலாம் இருக்குது. அந்த மாதிரி இறந்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்றது, இறந்தவருடைய கடனை அடைப்பது, இறந்து போனவருடைய மரண சாசனம் இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துருங்கன்னு ஒரு மரண சாசனம் செய்திருப்பாரு, ஆனால் அதை நிறைவேற்றுவது, இதெல்லாம் இறந்து போனவருக்காக செய்யலாம் என்று அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இறந்தவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்வதோட இந்த காரியங்களும் செய்யலாம் அவங்களுடைய தாய்க்காக வேண்டி. அதனால நீங்க தொழுகையிலையும் கபர்ஸ்தான்லையும் என்ன செய்யலாம், அவங்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். இதை தவிர இறந்து போனவங்களுக்காண்டி சில பேர் குர்ஆன் ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓதி நன்மை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இறந்து விட்ட யாருக்காக வேண்டி முழு குர்ஆனை ஓதி நன்மையை பார்சல் பண்ணுகிற ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யல, சகாபாக்களும் செய்யல. அது பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு பிதஅத்து, ஒரு வழிகேடு, அதை நீங்க செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இறந்து போனவருக்காக துவா செய்யணும்னு என்ன செய்யறாங்கன்னா, குறிப்பிட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து 3வது நாள், 7வது நாள், 40வது நாள், வருஷ கடைசி என்று என்ன செய்யறாங்கன்னா, அந்த இறந்து போனவருக்காக ஃபாத்தியா என்ற பெயர்ல ஒரு ஆலிம் சாவை அழைத்து அப்படி துவா ஓதுறாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லாத ஒரு பிதஅத். இந்த ஃபாத்தியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை தவிர அந்த காரியங்கள் அனைத்தையும் அந்த இறந்து போனவருக்காக வேண்டி என்ன செய்யலாம், உங்களுடைய தாய்க்காக வேண்டி நீங்க செய்யலாம். தொழுகையிலையும் தொழுகைக்கு வெளியிலுமே நீங்க உங்களுக்காக துவா செய்யலாம். அது உங்களுடைய துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும்.